வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, கடந்த சில நாட்களாகவே நடிகர் அஜித்குமார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் செய்தி சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகி வருது. நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பிலிருந்து யூடியூப் சேனல்கள் எல்லாமே தல அஜித்குமார் அவர்களுடைய உடம்பிற்கு சரியில்லாமல் இருக்காங்க, இவருக்கு என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் தேவையில்லாமல் வதந்திகளை பரப்பிட்டு வராங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அஜித்குமாரோடைய மேலாளர் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையின் வாயிலாக அவருக்கு தக்க பதிலடி கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில் அஜித்குமார் அவர்கள் பழைய வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. அந்த வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பொதுவாக சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு நடிகர்கள் நடிகைகள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முன்னணி பிரபலங்கள் எல்லாருமே ஏதாவது லேசாக ஒரு தலைவலின்னு வந்தால் கூட போதும், அவங்கள வச்சு செய்வாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு உடல்நலத்தில் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. அவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க, மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென இறந்து போயிட்டாங்க என்று நிறைய பல்வேறு தளங்களிலிருந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வதந்திகளை பரப்புவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக விக்ரம் அவர்கள் லேசான நெஞ்சு வலி ஏற்பட்டதுக்காக அவர் நிறைய சேனல்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வர ஒரு சேனல் செய்தி சேனலே பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீரென மாரடைப்பு. அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து சினிமா துறையில் பணியாற்றிய போதெல்லாம் போட்ட படங்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ரசிகர் பார்க்கும்போதே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஒருவேளை நடிகர் விக்ரம் அவர்களுக்கு என்னாச்சு, எதனால் இப்படி போடுறாங்க அப்படின்னு ரொம்பவே பயந்து போனாங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக கோப்ரா ஆடியோ லஞ்சில் நம்ம விக்ரம் அவர்கள் அதற்கு கண்டித்து அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்தார். இந்த நிலையில் விக்ரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்குமார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி கேள்விப்பட்டனுமே ரசிகர்கள் ரொம்பவே பதறி போனாங்க. தமிழ் ரசிகர்களால் தலாக கொண்டாடப்படும் அஜித்குமார் கடந்த வாரம் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனால் ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தாங்க. அவருக்கு சிகிச்சை நடப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இதன் புகைப்படங்கள் வீடியோக்கள் இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகி வந்தது. அஜித் தற்போது மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு அஜர்பைனில் நடந்து முடிந்தது. அவர் சென்னை திரும்பினார். அஜித் வெளிநாடுக்கு செல்வதற்கு முன் முழு உடல் பரிசோதனை செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மார்ச் 8ஆம் தேதி வீடு திரும்பினார். அடுத்த நாள் அவர் மகன் ஆத்ராவின் பள்ளிக்கூடத்தில் கால்பந்து விளையாடு பார்க்க வந்திருந்தார். அவர் மைதானத்தில் உட்கார்ந்து விளையாட்டை பார்க்கும்போது வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த நிலையில் ஷாலினி அஜித்குமார் அவர்கள் அவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அந்த பதிவில் அஜித் தனது மகன் ஆத்விக் ஸ்ரீகடையில் அமரிஷா மாட்டி விடுவது இடம்பெற்றிருந்தாங்க. உங்களால் ஜெயிக்க முடியும் என்று நம்பி சொல்லு கூட ஒருவர், அதுதான் நம் தன்னற்ற தலைப்பில் இருந்து இந்த பதிவை வெளியிடுகிறேன். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.